அந்த அமைவுகள்ல மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகர் சுக்கிரனால் எப்பொழுது செல்வம் சேரும்? சுக்கிரன் முதல்ல எந்தெந்த ஆதிபத்திய காரகங்களை பெறுகிறார்னா, மேஷ லக்னத்துல 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் சுக்கிரன் தான் ஆதிபத்தியம் பெறுகிறார். 2 7க்கு அதிபதியாக சுக்கிரன் வர்றார். அத மேஷத்தில் பிறந்த ஒருவருக்கு குடும்பம் எப்படி உருவாகணுன்றத சுக்கிரன் தான் சொல்றாரு. வாழ்க்கை துணைவர் எப்படி இருக்கணும்ன்றத சுக்கிரன் தான் சொல்றாரு. அடிப்படை அறிவு, வாக்குஸ்தானம், தனத்தை பற்றி சொல்றார். 7ஆம் இடத்தின் வாயிலாக வரக்கூடிய துணைவர், நண்பர்கள், கூட்டாளிகள், ஒப்பந்ததாரர்களை பற்றி சொல்றார். அப்ப இந்த 2 ஆதிபத்தியங்களும் ரொம்ப முக்கியமான ஆதிபத்தியம். இந்த ஆதிபத்தியங்களோடு எப்பொழுது பெரும் செல்வங்கள் கிடைக்கிறது? பெரும் செல்வங்கள் எப்பொழுது கிடைக்கப்படுகிறது? இந்த காம்பினேஷன்ல சனி அல்லது சூரியனுடைய தொடர்பில் சுக்கிரன் ஸ்தானம் விரும்பும். சனி ஏன் சொல்றோம்? திருமணம் குடும்பம் லேட் ஆகும் சனி சுக்கிர காம்பினேஷன்ல. ஆனால் செல்வம் சேரும். இந்த பதிவு முழுக்க முழுக்க செல்வம் சேர்றதுதான். இதுல பார்த்தா திருமணம் லேட் ஆகும். திருமணம் சனி வலுத்திருக்கிறார், சுக்கிரனுடன் லேட்டா திருமணம் நடக்கும். திருமணம் தாமதம், ஆனால் பொருள் உண்டு. இந்த பதிவு முழுக்க முழுக்க பொருளுக்கு. அப்ப மேஷத்தில் பிறந்த ஒருவருக்கு சுக்கிரனால் எப்பொழுது செல்வம் கிடைக்குதுன்னா, சனி சூரிய தொடர்புல 5க்கு அதிபதியான அதிர்ஷ்டாதிபதியோட தொடர்புல இருக்கும் பொழுது, இல்லது 11-10க்கு அதிபதியான சனி பகவானோடு தொடர்பில் இருக்கும்போது தொழிலினால் வெற்றி கிடைக்கும், பெரும் யோகங்கள் கிடைக்கும். பார்ட்னரால தொழில் செய்து யோகம் பெறக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. அப்ப பெரும் செல்வங்களை சனி சூரிய தொடர்புல. இந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியை பத்தி எல்லாம் பார்க்கல, செல்வம் தரக்கூடிய சுக்கிரன் தான். பாக்யாதிபதியை கொடுக்கணுமே, என் பாக்யாதிபதியை போடலன்னா செல்வத்தை தரக்கூடிய அமைவுல சனி சூரிய தொடர்பு. 5ஆம் இடத்தை